உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கடன் எல்லாமே குறையும் அப்படின்னா அது எந்த கோவில்? செல்வ செழிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நீங்க போக வேண்டிய ஒரே இடம். இந்த முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் ஆயிடும் அப்படின்னா முருகருடைய ஸ்தலங்களே எந்த ஸ்தலம்? போரில் வெற்றி கண்டதற்காக இந்திரனே தனது மகளை தெய்வானையை இந்த அறிவு தன்னோட குழந்தைக்கோ தன்னுடைய சந்ததிக்கோ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த முருகப்பெருமானை போய் பார்க்கணுமே? ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே இடம். தொழில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முருகருடைய ஸ்தலத்துக்கு எந்த ஸ்தலத்துக்கு போனா அதுக்கு ஒரு தீர்வு அமையும்? எண்ணற்ற விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள். அறுபடை வீட்டுல குழந்தைக்கு உகந்த முருகர் அப்படின்னா எந்த ஸ்தலத்தை சொல்லுவீங்க ஐயா? சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட 6 தீப்பிழம்புகளை ஒருங்கிணைத்த ஒரு இடம். இவ்வுலக மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு முருகப்பெருமான் இந்த உலகத்துல இருக்கார். நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்க கூட மாட்டீங்க, கேலண்டர்ல கூட இருக்காது. அங்க குறவன் வேடமிட்ட முருகப்பெருமான் இருப்பார். இடுப்புல உடைவாள் இருக்கும், வில்லம்போடு காட்சி தருவார். முருகப்பெருமான் வில்லம்போடு இருக்கக்கூடிய, உடைவாளோடு இருக்கக்கூடிய ஒரே முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நடக்காத ஒரு விஷயம் கூட நடக்கும். இதை விட மிக முக்கியமானது நான் இப்ப சொல்ல போறதுதான். இவ்வளவு நேரம் பேசினதை விட இப்ப நான் சொல்ல போறதுதான் மிக முக்கியமானது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோ முக்கியமா முருகருடைய பக்தர்களுக்காக அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட கார்த்திகேயன் சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்ப இருக்கிற நிறைய பேர் நம்ம முருகருடைய பக்தர்கள் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா சொல்லணும்னா ஆறுபடை வீடு அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆறுபடை வீடு இருக்கு, ஆனா அதுல ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த காலத்துல என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையவே மாட்டுது. அந்த கடனுக்கு இந்த கோவிலுக்கு, இந்த முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கடன் எல்லாமே குறையும் அப்படின்னா அது எந்த கோவில்? அங்க போய் என்ன பண்ணணும் நம்மளுடைய பக்தர்கள்? மிக முக்கியமா அறுபடை வீடுகள் அப்படின்னாலே நமக்கு எடுத்தடுப்புல ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது திருச்செந்தூர். ஏன் அப்படின்னாக்க இயற்கையினுடைய அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் தாய், அந்த கடலுக்கு அருகாமையில் உலகமே வியக்கக்கூடிய வகையில் கடல் மட்டத்தை விட கீழான பகுதியில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நம்ம முன்னோர்கள் ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலமாக அந்த இடத்த நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியாகப்பட்ட அந்த இடத்துல சத்ரு சம்ஹார மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் தான் சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது. அங்க போனாலே நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு விஷயம். செல்வ செழிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நீங்க போக வேண்டிய ஒரே இடம் திருத்தணி முருகப்பெருமான். சென்னையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப வரப்பிரசாதமான ஒரு இடம். அது என்ன ஸ்பெசிஃபிக்காக அறுபடை வீட்டில் திருத்தணி மட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம். திருத்தணியில் தான் அவர் என்ன பண்ணார், ஒரு பெண்ணை விரட்டி விரட்டி காதலிச்சு தன்னுடைய அண்ணனை துணைக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. சந்தோஷமாக இருக்கிற ஒரு தண்டை போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்போ அந்த முருகப்பெருமான்ட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த அறுபடை வீட்டில் திருத்தணி முருகப்பெருமான் அப்படிங்கிறவர்
இந்த கடன்களுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு வந்து 30 வயது ஆயிருக்கும். அவங்களும் வந்து எந்தெந்த கோவில்களுக்கு எல்லாம் போயிருப்பாங்க, என்னென்னவோ பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த வரப்பிரசாதம் வந்து அவங்களுக்கு கை கூடவே கூடாது. அவங்களுக்கு வந்து இந்த முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் வந்து ஆயிடும் அப்படின்னா முருகருடைய ஸ்தலங்களே எந்த ஸ்தலம் அது? 2 இடங்கள் சொல்லலாம். ஆ. அதுல முதலாவதாக தான் போரில் வெற்றி கண்டதற்காக இந்திரனே தனது மகளை தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்தார். அப்போ அங்க போனாலும் திருமணம் நடைபெறும். எப்பேற்பட்ட இடையூறாக இருந்தாலும் அதில் வெற்றி கண்டு திருமணம் காணலாம். அதே சமயம் திருத்தணி, அதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் 2 பேருக்குமே சொல்லணும்னாக்க நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாம சாமி நான் காதலிக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அண்ணனுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. இதில் காதலிக்கிறவனுக்கும் சில பேருக்கு தெரியாது, நான் அவனை ஒன் சைடாக காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் போகக்கூடிய ஒரே இடம் திருத்தணி முருகப்பெருமான். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அப்போ அங்கே போனால் எல்லாருக்குமே நடந்துருமா அப்படின்னாக்கா அது கிடையாது. கிடையாது. நியாயமான விஷயங்களாக இருக்க வேண்டும். குல தர்மம்னு ஒன்று இருக்கு. அந்த குல தர்மத்திற்கு உட்பட்ட காதல் காந்தர்வ திருமணம் அப்படிங்கிறது திருத்தணி முருகப்பெருமானாலும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானாலும் நிச்சயம் நடைபெறும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற தருவாயில இருந்து அந்த குழந்தை பெரியாளாகணும் அப்படிங்கிற வரைக்குமே அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா நேரங்கள்லையுமே எல்லா காலகட்டத்திலையுமே தேவைப்படுகிற ஒன்றா இருக்கு. இந்த அறிவு வந்து தன்னோட குழந்தைக்கோ தன்னுடைய சந்ததிக்கோ வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த முருகப்பெருமானை போய் பார்க்கணும் ஐயா? நல்ல ஒரு அருமையான கேள்வி. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் வந்து இன்னைக்கு சர்வே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆட்டிசம் சைல்டு. இந்த ரொம்ப தன்னைத்தானே யார் என்று அறிந்து கொள்ளக்கூட முடியாத சில குழந்தைகள், அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் சரி, சில குழந்தைகள் பிறந்து ரொம்ப காலதாமதமாக பேச்சுவார்த்தைகள் வரும். பேச்சு இல்லை சாமி குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இருந்தாலும் சரி. அதே சமயம் நீங்கள் கேட்குற மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு குறைந்த மதிப்பெண், நான் வந்து தங்க மடல் வாங்கிய ஒரு பெண்மணி, என்னுடைய குழந்தை வந்து 100க்கு 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நான் சந்திக்கிறேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எங்கேயும் போக தேவையில்லை, நேராக சுவாமிமலை. இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாவிற்கு கூட பிரணவத்திற்கு உபதேசம் சொல்லி அவருக்கு இப்படித்தான் சிருஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிற உபதேசத்தை சொன்ன ஒரு முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் சுவாமிமலையில் இருக்கார். அப்போ சிவபெருமான் சந்தேகம் கொண்டு முருகப்பெருமான்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீ அவனுக்கு சொன்ன உபதேசத்தை எனக்கு சொல்றாங்கிறாரு. அவர் எப்படி கை கட்டி வாய் பொட்டி உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நீயும் உட்காருன்னு சொல்லி அவர் உட்கார்ந்தாரு. உடனே சிவபெருமானே மண்டி போட்டார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தன்னுடைய குழந்தைகிட்ட, இப்போ என்னுடைய பையன் என்னை வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னாக்கா அதுக்கு உடனே நான் வந்து பயந்துட்டேன்றது அர்த்தம் கிடையாது. அது தன்னுடைய குழந்தையாக தகப்பனார் செய்த ஒரு காரியம். முருகப்பெருமானினுடைய அந்த அன்பு கட்டளைக்கு சிவபெருமான் தலை சாய்த்து கைகட்டி வாய்புத்தி அமர்ந்து பிரணவத்திற்கு பொருள் கேட்டு உணர்ந்தார். தன்னுடைய குழந்தை ஞானத்தில் சிறந்தவனாக இருக்கிறானா என்பதை தெரிந்து கொண்ட இடம் சுவாமிமலை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படியாகப்பட்ட அந்த முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்க அறிவுத்திறன், பேச்சாற்றல், நாம ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் சுவாமிமலை. அது எப்படி ஆட்டிசம் சைல்டுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு குழந்தை ஞானத்தில் தெளிவு பெற்றால் நிச்சயமாக அவனால் என்ன பண்ண முடியும், நல்லதொரு நிலைக்கு வர முடியும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் வந்து 3 வயசுல ஞானப்பால் ஊட்டினதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அந்த 3 வயது குழந்தை
சிவபெருமானை நோக்கி மிகப்பெரிய ஒரு பாடல் எழுதுது. அதுதான் தேவார திருவாசகமாக இன்னைக்கும் பல ஓலைச்சுவடிகள் கிடைச்சுட்டே இருக்கு. அப்போ 3 வயசுல கூட என்ன கிடைக்கும்? நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்போ அங்க போனா போதுமானது, நமக்கான அறிவு கிடைக்கும். தொழில் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்கு ஐயா. நான் நல்ல வேலைக்கு போகணும், நான் ஆரம்பிச்சிருக்க பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முருகருடைய ஸ்தலத்துக்கு எந்த ஸ்தலத்துக்கு போனால் அதுக்கு ஒரு தீர்வு அமையும்? இப்போ திருச்செந்தூர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். எதிரி தொல்லை, வழக்குகளில் வெற்றி, குடும்பத்தில் பிரச்சனையில் வெற்றி, இன்னும் எண்ணற்ற விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள். அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் உகந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 2ஆம் வீட்டை தான் வந்து பெரிதாக பார்க்குறோம். தனம், குடும்பம், வாக்கு, இது 3 இருக்கும் 2ஆம் இடம் தான் ரொம்ப உகந்தது. அதே சமயம் அங்க முருகப்பெருமான் மட்டுமல்ல, குரு பகவானும் ரொம்ப விசேஷமானவர். அதனால அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்க நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான விடை கிடைக்கும். அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், படிச்சுட்டு ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், வெளிநாட்டில் போயிட்டு அயல் நாடுகளில் நான் வேலை பார்க்கணும், அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்குது. சில பேருக்கு அவருடைய ஜாதகத்தில் வந்து அந்த யோகம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேர் வந்து முருகரை நம்ம வேண்டணும்னா, சேவிச்சோம்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் வந்து உனக்கும் கிடைக்கும்ன்ற சொல்கிறத நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கோவிலுக்கு போனால் அந்த வெளிநாட்டு யோகமும் அடிக்க வாய்ப்புண்டு ஐயா? வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிடுறது இல்லை. நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் ஆசைகள் அப்படிங்கிறது வந்து மனித இயல்பு. அவனுடைய சுய ஜாதகத்தில் சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்த அயல்நாட்டு யோகம் அப்படிங்கிறது. இருப்பினும் நான் போயே ஆகணும், ஒரு 10 நாளாவது நான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உருவாக்கிக்கணும், இல்லாத ஒன்றத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே இடம் பழனி. நான் சொல்கிறது ஆவினன்குடி கீழே இருக்கக்கூடிய கோவில் இல்லை, மேலே இருக்கக்கூடிய மலைக்கோயில், பழனி மலைக்கோயிலை நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நவபாஷாணத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகப்பெருமான், அதை உருவாக்கிய போகரை என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, சீனாவுக்கு வந்து போனதாக நம்ம வந்து ஒரு வரலாறு படிக்கிறோம். அதே சமயம் அவர் சீனாவிலேருந்து வந்தவர்ன்ற ஒரு வரலாறும் இருக்குது. 2 வகையான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அயல்நாட்டு தொடர்புங்கிறது வந்து எங்கே இருக்கு? பழனிக்கும் நம்மளுக்கும் இடையில இருக்கு. அப்போ மக்கள் எங்கே போகணும், வெளிநாட்டு யோகம் வேணும் அப்படின்றவா வந்து நிச்சயமாக பழனி போனால் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். ஆண்டிக்கோலத்தில் நவபாஷான சிலையை தரிசனம் செய்ய வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணால் ஆண்டி ஆயிடுவான்னு சொல்லி. தவறான ஒரு விஷயம் மக்களுக்குள் திணிக்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக கிடையாது. ஆண்டி கோலத்தில் தான் தரிசனம் பண்ணணும். அப்படி பண்றவாளுக்கு தான் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸில் தான் நடக்குது. அதை தாண்டி குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெருசாகவே பார்க்கப்படுது. நிறைய பேர் எல்லாம் வந்து இப்போ டெஸ்ட் பேபி அந்த மாதிரிலாம் போகிறாங்க. இருந்தாலும் அதுவுமே வந்து கை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கு வந்து முருகர் தான் வந்து ஒரு பெரிய பிள்ளை, நீங்கள் அவரை பிடிச்சிங்கன்னா குழந்தை வரமுமே கிடைச்சிரும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அறுபடை வீடுல குழந்தைக்கு உகந்த முருகர் அப்படின்னா எந்த ஸ்தலத்தை சொல்லுவீங்க ஐயா? நிச்சயமாக பழனி தான் திரும்பவும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட 6 தீப்பிழம்புகளை ஒருங்கிணைத்த ஒரு இடம் அப்படிங்கிறது பழனிமலை அடிவாரம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான், கீழே இருக்கக்கூடிய அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய ஆவினன்குடி முருகப்பெருமான தரிசனம் பண்ணால் குழந்தை பாக்கியம் கிட்டும். நான் எந்த முருகர் கோயிலுக்கும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு வீட்டில் இருந்தபடியே வேணும் அப்படிங்கிறவாளும் இருக்கா. ஏன்னா நிறைய பேருடைய இன்னைக்கு கால சூழ்நிலை அப்படி இருக்கு. ராத்திரி முழுக்க வேலை பார்க்குறவாளும் இருக்கா, பகல் முழுக்க ஓடுறவாளும் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரே விஷயம்தான்,
சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்னு சொல்லி ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது அப்படி அல்ல. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டி திதி தேய்பிரையாக இருக்கலாம், வளர்பிரையாக இருக்கலாம், மாதத்தில் 2 திதி வரும். அந்த திதியில் கார்த்தால எழுந்திருந்து நித்திய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு எதுவும் சாப்பிடாம அன்றைய தினம் தன்னால் முடிஞ்ச தான தர்மங்கள், ஏதாவது இயலாதவாளுக்கு அன்னங்களை வாங்கி கொடுத்துட்டு, காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு, குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணி அதுக்கு ஒரு படையலை போட்டுட்டு, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இலுப்பை எண்ணெயில் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஏதாவது அரை வயிற்றுக்கு மட்டும் சாதம் இல்லாத ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கிண்டு இருந்துக்கணும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கூட அவள் மாதவிலக்கு முடிஞ்ச 8வது நாள்லேருந்து 16வது நாட்களுக்குள்ளாக தான் இந்த உறவு அப்படிங்கிறதையே வச்சுக்கணும். அது அந்த சாஸ்திரம் மொத்தம் 64 வகையான கலைகளுக்கும் 64 வகையான சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த காமசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது 8வது நாட்கள்லேருந்து 16வது நாட்களுக்குள்ளாக அவர்கள் ஒன்றிணைந்தால் நல்லதொரு அறிவான குழந்தையும் நல்லதொரு மகப்பேரும் அவர்களுக்கு ஏற்படும். இதற்காக டெஸ்ட் டியூப் பேபி, இன்னும் நிறைய இன்னைக்கு கால சூழ்நிலைகளில் நம்ம பேருந்துகளில் பார்த்த சில விளம்பர பதாகைகள் இப்போ இல்லாமலே போயிடுது. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கொருவர். இன்னைக்கு என்னன்னாக்க கருத்தரிப்பு மையம்னு போட்டுட்டான். மனிதன் இப்படி மாற்றத்திற்கு உட்பட்டதற்கான காரணம் கால சூழ்நிலை. இது எல்லாம் மாற்றத்துக்கு வேணும் அப்படின்னாக்க ஆவினன்குடி முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாம், அல்லது சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஆறுபடை வீடுன்னு நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். முதல்ல இந்த ஆறுபடை வீடு அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிச்சிருந்தது ஐயா? நல்ல ஒரு அருமையான கேள்வி. மதுரையில் தமிழ்ச்சங்கம் வைத்து வளர்த்த பாண்டிய மன்னனிடம் இருந்த நக்கீரரின் ஒரு திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய முருகாற்றுப்படையிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த படை வீடுகள். முதல்ல படை வீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். படை வீடு அப்படிங்கிறது தன்னை சுற்றி ஒரு குழுமமாக இருக்கக்கூடிய படைகளின் தலைவனாக இருந்தவர் தான் முருகப்பெருமான். பழனியில் பார்த்தோம் அப்படின்னாக்க சித்தர்களோடு இருந்தார். திருச்செந்தூரில் பார்த்தோம்னாக்க வீரபாகு தேவரனுடைய படைகளோடு இருந்தார். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்திரனுடைய படைகளோடு இருந்தார். இப்போ சுவாமி மலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அங்கே நந்தி தேவரினுடைய படைகளோடு இருந்தார். இப்படி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு படைகளோடு தான் இருந்திருக்காரு. அதாவது குழு தலைவனாகவே இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு படை அப்படிங்கிற 6 படை அப்படின்னு வரதுக்கான காரணம் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது அந்த திருமுருகாற்றுப்படையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்தாலே போதுமானது. முருகப்பெருமான் கண் முன்னாடி காட்சி தருவது நிச்சயம். கண்டிப்பா. நீங்க நிறைய ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு பர்சனலா நிறைய கோவில்கள் பரிச்சயமா இருக்கும், விருப்பமிக்கதா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த முருகர் கோவில்ல மட்டும்தாங்க உலகத்திலேயே இந்த விஷயம் இருக்கு, நீங்களும் போய் பாருங்களேன், நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற்றுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லணும்னா எந்த கோவில் சொல்லுவீங்க ஐயா? மக்கள், இவ்வுலக மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு முருகப்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கார். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க கூட மாட்டீங்க, கேலண்டரில் கூட இருக்காது. அப்படி ஒரு முருகப்பெருமான் இருக்கார். வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவர் குறவன் வேடமிட்டு போனதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கடையூர்லேருந்து தெற்கு நோக்கிய பயணம் ஒரு 5 கிலோமீட்டர், தில்லையாடியிலிருந்து மேற்கு நோக்கிய பயணம் ஒரு 5 கிலோமீட்டர், திருவிடைக்கழி. அந்த திருவிடைக்கழியில் சிவபெருமான் முன்னாடி இருப்பார். சிவபெருமானுக்கு முன்னாடி பின்னாடி கர்ப்பகிரகத்தில் முருகப்பெருமான் இருப்பார். அங்கே குறவன் வேடமிட்ட முருகப்பெருமான் இருப்பார். இடுப்பில் உடைவாள் இருக்கும். தலையில் அந்த காலத்தில் குறவர்கள் வச்சிருந்த அந்த மகுடம் இருக்கும். வில்லம்போடு காட்சி தருவார் முருகப்பெருமான். வில்லம்போடு இருக்கக்கூடிய உடைவாளோடு இருக்கக்கூடிய ஒரே முருகப்பெருமான் திருவிடைக்கழியில் மட்டுமே. அங்கே என்ன அப்படி ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா
நடக்காத ஒரு விஷயம் கூட நடக்கும். இதை விட மிக முக்கியமானது, நான் இப்போ சொல்ல போகிறது தான், இவ்வளவு நேரம் பேசினதை விட இப்போ நான் சொல்ல போகிறது தான் மிக முக்கியமானது. எல்லா தந்தையார்களும் புலம்புற ஒரு விஷயம் இருக்கு. சாமி பைக்கு கேட்குறான், சாமி படிக்க மாட்டேங்கிறான், காலேஜுக்கு சரியா போக மாட்டேங்கிறான், ஊர் சுத்துறான், சரியான சேர்க்கை இல்லை, என் பையன் கெட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைமார்கள், அவர்களுக்கான கோவில் எங்க இருக்குன்னா அது திருவிடைக்கழி. ஏன் அப்படின்னா, முருகப்பெருமானுக்காக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து தந்தை முன்னாடி அர்த்த மண்டபத்திலும் கர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய இடம், தனக்கான இடத்தில் முருகப்பெருமானையும் அமர்த்தி அழகு பார்த்த ஒரு இடம், தந்தைக்கான இடத்தில் மகனை அமர்த்தி வேடிக்கை பார்த்த ஒரு இடம் அந்த இடம். அப்போ உன்னுடைய இடத்துக்கு உன் பையன் வரணும்னா நீ நிச்சயமா திருவிடைக்கழியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் போய் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பையனை சரி செய்யணும்னா நீ எங்கேயும் போக வேண்டாம், திருவிடைக்கழி முருகனை போய் பார்த்தீங்கன்னா போதுமானது. கண்டிப்பா ஐயா, நிறைய முருக பக்தர்கள் நம்மளோட வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கான நேர்காணல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நமக்கு ரொம்பவே அழகான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி.